ஷெஃப் தாமு பேசுகிறேன். இன்னைக்கு இஸ்பத்தானி சென்டரில் அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி சிக்கா சவுத் இந்தியன் ஷெஃப் அசோசியேஷன் ஒரு பெரிய லெவலில் குவிஸ் காம்படிஷன் நடந்துட்டுருக்கு. இது 2வது வருஷம் நடக்குது. கிட்டத்தட்ட 62 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி, அதாவது த்ரூ அவுட் இந்தியாவிலேருந்து சொல்லலாம். அண்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. ரொம்ப எனார்மஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குது. இது ஏன் இந்த குவிஸ் கான்டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஹோட்டலியர்ஸு கிச்சன் உள்ளே இருக்காங்க, அதாவது ஷெஃப்ஸ்லாம் கிச்சன் உள்ளே இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் வெளியே ஜாஸ்தி வரதில்லை. இவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கும், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கும், அது ஜென்ரல் நாலேஜ் ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக அமையுது. ஸோ இது வந்து டெஃபினட்டாக வந்து இஸ்பத்தானி சென்டர் அவங்களுக்கு கேசன்ஸ் பக்கத்தில் இருக்கார், அவருக்கும் அது மாதிரி அரவிந்த் குவிஸ் மாஸ்டருக்கும் என்னுடைய ஆழ்ந்த வணக்கங்களை சொல்லிக்கணும். செந்தில் சார் பக்கத்தில் இருக்கார், அவர் தான் எங்களுக்கு வந்து டைட்டில் ஸ்பான்சராக இருக்கார் அந்திரி ஆயில் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் இல்லைன்னா இன்றைக்கி இது குவிஸ் காம்படிஷன் இவ்வளோ அழகாக நடந்துட்டு இருக்காது. அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஹோட்டலேருந்து நிறைய ஷெஃப்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வருஷம் நடக்கும்போது கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்கில் நாலேஜ் அதே மாதிரி அது தி கேன் எக்ஸிபிட் அதாவது ஓப்பன் ஆடிட்டோரியம்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஷெஃப்ஸ்க்கும் வந்து அவங்களுடைய ஸ்கில்லும் நாலேஜும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமையும். இந்த மாதிரி வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்ன சொல்கிறீங்க, ஒரு நாலேஜ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமையுது. கண்டிப்பாக எவ்ரி இயர் இங்கே மாத்திரம் இல்லாமல் சென்னையில் மாத்திரம் இல்லாமல் பெங்களூர், ஹைதராபாத்லையும் இது தொடரும்ன்றது ஆல்ரெடி கேசன் சார் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நாங்கள் அதை சிக்கா வந்து ஆணைத்தரமாக அவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்புன்றது இப்போவே தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் செந்தில்நாதன், அஞ்சலி நல்லெண்ணெயோடைய டைரக்டராக இருக்கிறேன். நாங்கள் 2வது வருஷமாக இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் மேஜர் ஸ்பான்சரிங்காக பண்ணிகிட்டு இருக்கிறோம். பொதுவாக நம்ம வந்து ஹோட்டல்ஸ்க்கு போகும்பொழுது நம்ம நல்ல ருசியான உணவுகளை சாப்பிட்டுட்டு வயிறு நிறைந்து வெளியே வருவோம். ஆனால் அதுக்குண்டான பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹோட்டலியர்ஸில் இருக்கக்கூடிய அந்த செஃப்ஸு, இப்போ இருக்கிற புதுசாக அந்த கல்லறை ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுடைய திறமைகளை வந்து கிச்சனை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கிங்கும் அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தளமாக நான் கருதுகிறேன். இது வந்து இதில் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுலையும் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். வணக்கம், என் பேர் அரவிந்த். ஐ எம் த CEO of Exquisite, a quizzing firm based out of Chennai. Very happy to be part of this Sika's quiz. இந்த 2வது வருஷமாக தொடர்ந்து நடத்தின்னு இருக்கோம். செம்ம ரெஸ்பான்ஸு. டாப் காலேஜஸ், டாப் செஃப்ஸ் ஃப்ரம் அக்ராஸ் தி ஸ்டேட் ஹவ் கம் டு பார்ட்டிசிபேட் அண்ட் ஷோயிங் தர் கல்லினரி நாலேஜ். ரொம்ப அற்புதமாக பதில் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் we have seen many quizzes, but இந்த அளவு ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு கல்லினரி குவிஸுக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஸோ கிரெடிட் டு த என்டையர் டீம் ஆஃப் சிக்கா அண்ட் தி ஸ்பான்சர்ஸ் ஃபார் அரேஞ்சிங் திஸ் event. And I wish them all the best to make this annual property. So thank you. Good evening. Kesan, Ispahani Centroda CEO. Food இல்லைன்னா லைஃபே இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம மிஸ்டர் செந்தில் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் சைலண்ட் ஹீரோஸ். அவங்கள வெளியில் கொண்டு வரதில் இஸ்பஹானி சென்டர் சீக்காவோட சேர்ந்து we are really happy to do this event. இன்னும் பெருசாக பண்ணுறதுக்கு, பேன் இண்டியா பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லா முயற்சியும் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் தேங்க்யூ வெரி மச். இதை வைடாக பப்ளிஷ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். Very good evening. I'm Chef Sitaram Prasad, General Secretary, South India Chefs Association. வேர்ல்ட்லேயே கல்னரி குவிஸ் ஃபஸ்ட் டைம் 2nd எடிஷன் இங்கே தான் நடக்குது. இது வந்து ஆஸ் ஆஃப் நவ் சவுத் இந்தியாவில் இருக்குது. 4 ஸ்டேட்லேருந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட்ஸ் வந்திருக்காங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேன் இண்டியா கொண்டு போகிறோம் நெக்ஸ்ட் 3rd எடிஷனில். ஸோ அதுக்கப்புறமா வேர்ல்டு கல்னரி சேலஞ்ச் வேர்ல்டு குவிஸ் காம்படிஷன் பண்ணணுன்றது தான் எங்களோட டார்கெட் அண்ட் எய்மு. டெஃபினட்டாக இதை பண்ணுவோம், அச்சீவ் பண்ணிவிடுவோம். ஐ திங்க் வித்தின் 2 or 3 years we will achieve that definitely. And the prize amount has doubled compared to last time, first, second, third place, as well as the second, the first and second preliminary team also will get all the cash awards. So it will be a very good, motivating and entertaining and knowledge sharing experience for all the chefs in the fraternity. Thank you very much.